நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். நம்ம வீடியோவில் எல்லா மசாலாவும் போட்டோம். மட்டனு, சிக்கனு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, எல்லா மசாலா, ரசப்பொடி எல்லாமே போட்டோம். ஆனால் கபாப் மசாலா இன்னும் போடல. தந்தூரிக்கும் ஒன்று தான், கபாப் மசாலா ரெண்டும் ஒன்று தான், ஏறக்குறைய ஒன்று தான். அதனால் நம்ம கபாப் மசாலா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதே நம்ம தந்தூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் தந்தூரி மசாலாவும் கபாப் மசாலா ஒன்று தான். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. கபாப் மசாலாவுக்கு தேவையான பொருள் அளவு நான் பின்னாடி போடும்போது சொல்கிறேன். தனியா, சோம்பு, ஜீரகம், சாய் ஜீரா, பட்டை, மராத்தி மொக்கு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி பூ, மிளகு, கிராம்பு, கருப்பு ஏலக்காய், ஸ்டார் பூ, ஜாதிக்காய், பச்சை ஏலக்காய். இது கருப்பு ஏலக்காய், இது பச்சை ஏலக்காய். கஸ்தூரி மேத்தி, ஓமம், வெந்தயம், கடலைப்பருப்பு, சுக்கு பொடி, இது பூண்டு பொடி, இது திப்புளி கண்டிப்பாக போட்டே ஆகணும். இதுக்கு கபாப் மசாலாவுக்கு திப்புளி நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். திப்புளி இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, திருகா இருக்கும் திப்புளி. இது சாட் மசாலா, இது அமச்சூர் மாங்காய்னு சொல்லுவோம்ல, மாங்காய் பவுடர். இது நம்ம மாதுளை பழத்தில் வர்ற விதை, அதாவது பாமோகிரானைட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது போடணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம காஷ்மீர் மிளகா தூளாக போட்டுடுறோம். எதிர்பார்த்த மசாலா, பாய் விட்டு பிரியாணி மசாலாலேருந்து எல்லா வகையான 8 வகையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். தனித்தனியாக தேர்ந்தெடுத்து வறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கிறோம். நல்ல ருசியாக இருக்கும். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 250 கிராம் பாக்கெட்டு, அரை கிலோ பாக்கெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ருசிச்சு பாருங்கள். இதை தபாலில், இந்தியன் போஸ்ட்டில், ஸ்பீட் போஸ்ட்டு, சாதா போஸ்ட்டில், கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு தபால் செலவு ரொம்ப குறைவு. உள்ளூர் வெளியூருக்கு எந்த இருந்தாலும் வெளிநாடுகளுக்கும் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். விலைப்பட்டியல் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டியிருக்கோம். எங்களை தொடர்புடைய நம்பர்களும் வீடியோவிலே வரும், அதை தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு இப்போ பாருங்கள், தனியாவில் 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் தனியா. இது ஒரு 20 கிராம் 25 கிராம் இருக்கும். இது அளவில் பார்த்தீங்கன்னா தீ ரொம்ப மிதமான தீயில் வச்சுருக்கேன். எவ்வளோ தனியா போட்டிங்களோ அதில் பாதி ஜீரகம். அதாவது இது 30 கிராம்னா இது 15 கிராம் ஜீரகம். 15 கிராம் ஜீரகம். அடுத்தது சோம்பு ஒரு 20 கிராம். நான் அளக்கிற ஸ்பூனை நீங்கள் பார்த்துங்க. 20 கிராம் 10 கிராம் ஒரு ஸ்பூனில் எடுக்கிற அளவு எடுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டால் 20 கிராம். நான் இப்போ இந்த சாய் ஜீரா ஒரு 15 கிராம். ஒரு ஸ்பூன் போட்டேன், இதில் அரை ஸ்பூன் போடுறேன். சாய் ஜீரா 15 கிராம். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். வெந்தயம் அரை ஸ்பூன். ஓமம் பாருங்கள், ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாகவே போடுங்க. இது ஒரு 5, 6, 7 கிராம் இருக்கும். ஓமம் கம்மியாக போடுறேன். கடலைப்பருப்பு இது ஒரு 20 கிராம் போடுறேன். கடலைப்பருப்பு 20 கிராம். இது கிராம்பு ஒரு 10 கிராம். கிராம்பு 10 கிராம் போடுறேன். மிளகு இது ஒரு 10 கிராம். ஏலக்காய் 10 கிராம். ஸ்டார் பூ 10 கிராம். ஜாதிக்காய் உடைச்ச துண்டில், முழு ஜாதிக்காயில் உடைச்ச துண்டில் ஒரு சின்ன பகுதி உடைச்சி போடுறேன். கருப்பு ஏலக்காய் இது ஒரு 10 கிராம். பட்டை எப்போவுமே எதில் போட்டாலுமே கம்மியாக போடணும். பட்டை விலை கம்மியாக இருக்குன்றக்கா கூட போடக்கூடாது. பட்டை எதில் போட்டாலும் கம்மியாக போடணும். இது ஒரு 10 கிராம். மராத்தி மொக்கு 15 கிராம். கல்பாசி ஒரு 5 கிராம். ஜாதிபத்திரி பூ. தீ மிதமான தீயில் வச்சுருக்கேன். ரொம்ப மினிமமாக வச்சுருக்கேன். நம்ம மசாலாலாம் போட்டு கை எடுத்து நமக்கு செய்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுக்காக இதை ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா போட்டு இந்த எல்லா பொருளும் போட்டப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு செய்யலாம். ஜாதிபத்திரி பூ இது ஒரு 2 பூ போடுறேன். பிரிஞ்சி இலை இது ஒரு 5 கிராம். பிரிஞ்சி இலை ஒரு 5 கிராம். கஸ்தூரி மேத்தி இது ஒரு 10 கிராம். கஸ்தூரி மேத்தி ஒரு 10 கிராமுக்கு கம்மியாக போடுங்க. 10 கிராம் கொஞ்சமாக ஒரு கச்சு முன்னாடி அள்ளிங்களே வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம், அரை ஸ்பூன். இது ஒரு மாதுளம்பழத்துடைய விதை. இது ரொம்ப இந்த கபாப் மசாலா, தந்தூரி மசாலாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். இது கிடைக்குன்னு பாருங்கள். கிடைக்கலன்னா ஆன்லைனில் புக் பண்ணால் கிடைக்குது. இதில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக பெரிய ஸ்பூனில் வச்சேன். பாருங்க, ஒரு ஸ்பூன் போடுறேன். இது மாதுளம்பழத்துடைய விதை, போமோகிரானைட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கிறேன். இது திப்புளி. இந்த மசாலாவுக்கு எந்த மசாலா நம்ம சேர்க்க மாட்டோம். இந்த கபாப் மசாலா, தந்தூரி மசாலா மட்டும் சேர்க்கணும். இது பாருங்கள், மொத்தம் ஒரு 3 பீஸு திப்புளி போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கிடுவோம். பாருங்கள், பூண்டு பொடி, சுக்கு பொடி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதில் சேர்க்க போகிறது மிளகாத்தூளும் பவுடராக தான் சேர்க்க போகிறேன்.
அதே மாதிரி சாட் மசாலா, அமெச்சூர் பவுடர்னா மாங்காய் பொடி, இதையும் பவுடராக சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம வறுத்துக்கிறோம். நல்லா பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா ஏறிடுச்சு பாருங்கள். பிரிஞ்சி இலையெல்லாம் நொறுக்குனா அப்படி நொறுங்கி பவுடராக விழுகிற அளவுக்கு நொறுங்கி வறுத்துட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த சூட்லேயே தீயை ஆஃப் பண்ணிடுவோம். தீயை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சட்டியுடைய சூட்டுலேயே அப்படியே கொஞ்ச நேரம் அதுலேயே அப்படியே ஆறட்டும். இப்போ இந்த வறுத்த மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆற விட்டுருக்கோம். இப்போ இதில் பொடியாக உள்ள பவுடர்கள்லாம் சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், மஞ்சள் தூள் இது ஒரு 1/2 ஸ்பூனு. இது நம்ம பூண்டு பொடி கிடைக்கலன்னா நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முழு பூண்டு நம்ம பச்சை பூண்டு போட்டு இதில் வறுத்து போட்டோம்னா ஒரு 4 படம் இருக்காது, கெட்டு போயிடும். அதுக்காக பூண்டு பொடி ஆன்லைனில் கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். பூண்டு பொடி 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ பூண்டு பொடி போட்டுட்டோம். இப்போ இது சுக்கு பொடி, இஞ்சி சொல்கிறோம்ல, ட்ரை ஜிஞ்சர், சுக்கு பொடியும் இந்த பாருங்கள். அதே மாதிரி பூண்டு பொடி எவ்வளோ போட்டோமோ அதே அளவுக்கு ஒரு 5 கிராம் இருக்கும், இல்லை 10 கிராம், அந்த அளவுக்கு ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். 5 கிராம் அல்லது 10 கிராம் எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நான் கொஞ்சம் தான் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்காக 2 ஸ்பூன் பூண்டு பொடியும் 2 ஸ்பூன் ஜிஞ்சர், அதாவது சுக்கு பொடியும் போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் இது ஒரு 15 கிராம் போடுறேன். அதாவது இது காஷ்மீர் மிளகாத்தூள் பவுடராக இருக்குது. அதனால் நான் மிளகாயை சேர்க்காம தீயெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருக்கோம். ஆற விட்ட ஸ்டேஜில் தான் மஞ்சள், சுக்கு பொடி, பூண்டு பொடி இந்த போட்டு இப்போ மிளகா பவுடராக சேர்த்துக்கிறேன். இது 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூனு ஒரு 10 கிராம் வரும். இது மாங்காய் பொடி, அமெச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. இது மாங்காய் பொடி. அது இந்த புளிப்புத்தன்மை இதில் எதுவுமே கிடையாது. அதுக்காக புளிப்புத்தன்மைக்காக இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது 1 ஸ்பூன். இப்போ இது சாட் மசாலா. இந்த சாட் மசாலாலையும் 1 ஸ்பூன் போடுறேன். இதில் இன்னும் கொஞ்சம் போடுறோம். 1 ஸ்பூன் சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அமெச்சூர் மாங்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த பொடி வகையில் என்னென்ன பொடி இருக்கோ எல்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்து அப்படியே லைட்டாக சூடு இருக்கட்டும். ஆறினோடனே எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அருமையான கபாப் மசாலா, அதாவது இது தந்தூரிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, கபாப் போட்டாலும் கபாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அருமையான ஒரு கபாப் மசாலா, தந்தூரி மசாலா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது விற்பனைக்கு வரும். நம்ம மசாலா ஐட்டங்களோட இது சேர்ந்து விற்பனைக்கு வரும். இந்த 100 கிராம் 60 ரூபா அந்த ரேஞ்சில் டபுள் ஆக்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எங்கள் நம்பர் இருக்கும். மசாலாவுடைய லிஸ்ட்டுகளும் கீழே தெரியும், டிஸ்பிளேலையும் தெரியும். நீங்கள் பார்த்துக்குங்க. அதே பிரகாரம் நீங்கள் ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு தேவையான மசாலா உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.